ஒளிப்பதிவாளருடைய வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த காட்டையும் மலைகளையும் அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது நம்ம மலைவாழ் மக்களுடையே வாழ்ந்தது மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் இந்த ஒளிப்பதிவாளர் வந்து அருமையாக பண்ணியிருந்தார். அந்த டான் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான அந்த ஷார்ட்ஸ், அது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஷார்ட்ஸு. இதெல்லாம் வந்து அந்த பேட் வியூ ஷார்ட்ஸு, ஹெலிகாப்டர் வியூ ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வியந்த ஒரு காலம் போய் இப்போ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு மேல் உலகத்தில் இருந்துட்டு இன்னொரு கிரகத்தில் இருந்துட்டு இந்த பூமியை பார்க்கறது மாதிரியான காட்சிகள்லாம் ஒளிப்பதிவாளர் அருமையாக படம் பிடிச்சு காட்டியிருந்தார். ஒளிப்பதிவாளருடைய பணியும் இயற்பாளர் அவருடைய பணியும் இந்த நடிகைகள் வந்து ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு வெகுவாக நம்ம பாராட்டித்தான் ஆகணும். கதைக்களம் வந்து ஒரு மலை பிரதேசம், மலைவாழ் மக்களுடைய கதை அப்படின்னு இருந்தாலும் அதில் நடித்திருக்கக்கூடிய நடிகைகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. தினேஷ் ஒரு பக்கம் போட்டி போட்டு நடித்தா, இந்த பக்கம் வந்து கலையரசன் ஒரு பக்கம் போட்டி போட்டு நடிக்கிற அந்த கதாநாயகியெல்லாம் அப்படியே அமைதியான ஒரு புரட்சி பண்ணுறா. வந்து எனக்கு பேர் சரியா அது நினைவுக்கு வரலை. ஆனால் அந்த கதாநாயகனுடைய முகபாவனைகள், எக்ஸ்பிரஷன், அவருடைய கோஆப்ரேஷன்ஸு, அந்த சக நடிகர் கூட சேர்ந்து இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப யதார்த்தம். அதெல்லாம் நம்ம ரசிக்காம இருக்க முடியாது. அது ரசிச்சுட்டு வெளியே சொல்லாமலும் நம்மளால இருக்க முடியாது. அந்த அளவில் வந்துட்டு தண்டகாரண்யம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படம். அதில் அந்த அமிதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகர், அவர் தான் சபீர்னு நினைக்கிறேன். அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதம். அவரெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அவர் எந்த இடத்துல பயிற்சி பெற்று வந்தாருன்னு தெரியல. உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரானியான ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு நடிகர் அந்த அமிதாப்ங்கிற கேரக்டரில் வரக்கூடிய அந்த கலைஞர், அந்த நடிகர். ஏன்னா நம்ம வந்து மற்ற விஷயங்களை பேசிட்டு இந்த விஷயத்த வந்து நம்ம குறைச்சிட்டோமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இரண்டாவது எபிசோடாக நான் இந்த தண்டகாரண்யத்தை பற்றி சொல்கிறேன். இது வந்து ஊடகவியலாளர்களை மகிழ்ச்சி படுத்தியிருந்தாலும், ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நல்ல இதை விமர்சனம் செய்வதற்கு உண்டான தீனியாக இருந்தாலும் அது மக்களை போய் கண்டிப்பாக சேரும். அதற்கு வந்து ஊடக தொடர்பாளருடைய பணி வந்து அவசியமாக இருக்குது. அதனால வந்து இனி வரும் காலங்களில் இந்த ஊடக தொடர்பாளர்கள் வந்து ஊடகவியலாளர்கள் வந்து மதித்து அவர்களுக்கு வந்து சிறப்பு செய்து அவர்களை வந்து கண்ணியப்படுத்தும் போதுதான் இந்த திரை உலகமும் திரை நிறுவனங்களும் செல்வ செழிப்பாகவும் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறோம். பத்திரிகையாளருடைய வந்து வைத்தறிச்சலும் பத்திரிகையாளருடைய கோபதாபமும் அது எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மிக பெரும் பொருட்செலவில் எடுத்த அந்த ப்ராஜெக்ட் எங்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய படைப்புகள் வந்து பாதிக்கப்பட்டுடும். அதனால வந்து குளிர்விக்க வேண்டியது வந்து ஏசி தியேட்டரில் இல்லை, குளிர்விக்க வேண்டியது வந்து ஊடகவியலாளர்களை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நாம வந்து பதிய வைத்தே ஆக வேண்டியது இருக்கிறது. ஆகவே சிறந்த ஊடக தொடர்பாளர்களை வந்து நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து நேர்முக தேர்வு செய்து அவர்களை வந்து இதற்கு இந்த பல கோடி ரூபாய் போட்டு முதலீடு செய்து எடுக்கக்கூடிய படத்திற்கு இவர்கள் சரியான ஊடக தொடர்பாளர்கள் தானா இவர்கள் என்று நீங்கள் வந்து அறிந்து அவர்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் நிறுவனத்தில் சேர்த்து அவருக்கு உண்டான அந்த வேலைகளை கொடுத்தா அதுவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு வைக்கிறோம்.